ரத்த வெள்ளத்துல டைனிங் டேபிள் பக்கத்துல கிடக்குறாரு. அவர் உடம்புல பல்வேறு குத்து காயங்கள் இருக்கு. காவல்துறை இந்த காயமெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க மனைவி கேட்டா அவங்க மனைவி சொல்றாங்க, அவரை நான் தான். அப்புறம் பேர்பட்டவரோட தனி மனிதனா ஒரு லேடியால 10 குத்து தொடர்ந்து குத்துற வரைக்கும் அவர் தடுக்காம இருந்திருப்பாரா? கொலை செய்வதற்கு எப்படி பண்ணிருக்காங்க? நீங்க ஒரு பெண்மணியா இருந்து அவருக்கு கொலை செய்திருக்க முடியாது அப்படின்னா, இல்ல அவர் எங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாரு. அப்போ நாங்க என்ன செஞ்சோம், சமையல் கேட்ல போய் அவருக்கு உணவு எடுத்துட்டு வர்ற மாதிரி மிளகா பொடி கொண்டு அவர் முகத்துல அடிச்சிட்டோம். அவர் கண்களை தொடச்சிட்டு இருந்தே கையை பிடிச்சி பின்னாடி கட்டிட்டோம். பின்னாடி கட்டிட்டு கத்தியால குத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகன் கம்ப்ளைண்ட் ஆயிட்டாரு. இப்ப தன் தந்தைக்கு சாதகமா அவர் இருக்க வேண்டுமா அல்லது தாய்க்கு சாதகமா இருக்க வேண்டுமா? இவர் கம்ப்ளைண்டா இருந்து தாயை சிறையில் அடைக்க வேண்டுமா, தந்தைக்கு நீதி தேட வேண்டுமா அப்படிங்கிறது அந்த மகனுடைய நிலையை நினைத்து பார்க்கிற பொழுது பெரிய ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய பணியிலே அதிக கவனம் செலுத்திட்டு போது குடும்பத்தார் மீது சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினாலோ அல்லது செலுத்தவில்லை என்று அவர்கள் கருதுகின்ற காரணத்தினாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உறவில் இல்லை என்கின்ற காரணத்தினாலோ கர்நாடகாவில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு ஓம் பிரகாஷ் என்பவர் தன்னுடைய மனைவியாலேயே கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி இந்த நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருந்துச்சு. ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸு ஓம் பிரகாஷ் வயசு 68. அவர் பெங்களூர்ல டைரக்டர் ஜெனரல் போலீஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் 1981 பேட்ச் 2015 வரைக்கும் பல்வேறு பதவிகளில் கர்நாடக மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கிறார். வேலை பார்த்துட்டு 2016 ஓய்வு பெற்றிருக்காரு. வயது கிட்டத்தட்ட 68. அவர் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 8 வருஷங்களாக அங்கே இருக்கிற ஒரு HSR அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறாரு. தன்னுடைய மனைவியோட குடியிருக்காரு. மனைவி மகள் மகன் 3 பேரும் குடியிருக்காரு. நார்மலாக குடியிருந்துட்டு இருக்கிற பொழுது 20ஆம் தேதி மதியம் ஆஃப்டர் லஞ்ச் ஒரு சுமார் 3 மணிக்கு அந்த HSR போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் நான் பல்லவி, டிஜிபி ஒய்ஃப் பல்லவி பேசுகிறேன். அந்த அம்மாவுடைய வயது 64. டிஜிபி ஓம் பிரகாஷ் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சேன். அப்போ டிஜிபி அப்புறம் எக்ஸ் டிஜிபின்னு பார்த்தீங்களா, எக்ஸ் டிஜிபி முன்னாள் காவல்துறை இயக்குனர் அப்படிங்கன்னா கண்டிப்பாக அவர் இறந்து போயிட்டாருங்கிறதே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத ஃபோன் வச்சுட்டாங்க. அப்போ அவருடைய அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போய் அந்த HSR அப்பார்ட்மெண்ட்டில் முதல் மாடியில் ஓம் பிரகாஷ் வீட்டுடைய கதவை போய் தட்டுறாங்க. கதவை நீண்ட நேரம் திறக்கல. அப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து தட்டின போது அவங்க திறக்கிறாங்க. கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தா ஓம் பிரகாஷ் ஆஜானபாகுவான உடல் அமைப்பை கொண்ட ஒரு முன்னாள் டைரக்டர். அவர் கர்நாடகாவில் பல்வேறு துறைகளில் வேலை பார்த்து முதலமைச்சர்லேருந்து அத்தனை அமைச்சர்களோடும் அத்தனை லோக்கல் பாடியோடும் தொடர்பு இருந்த ஒரு அதிகாரி. எனக்கு ஒரு நற்பெயரோடு இருந்த அதிகாரி என்று சொன்னாலும் கூட மிகையாகாது. அப்படி இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி ரத்த வெள்ளத்துல டைனிங் டேபிள் பக்கத்துல கிடக்குறாரு. அவர் உடம்புல பல்வேறு குத்து காயங்கள் இருக்கு. காவல்துறை இந்த காயமெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க மனைவி கேட்டா அவங்க மனைவி சொல்றாங்க, பொறுமையா கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அவரை நான் தான். அப்புறம் பேர்பட்டவரோட தனி மனிதனா ஒரு லேடியால 10 குத்து தொடர்ந்து குத்துற வரைக்கும் அவர் தடுக்காம இருந்திருப்பாரா அப்படின்னு கேள்வி தொடர்ந்து கேட்கறாங்க. அப்படி கேட்கிற போதுதான் உண்மை வெளியே வருது. அப்போ ஒருத்தரா கொலை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு காவல்துறை விசாரணை தொடங்குது. திருப்பி பேசுறது அந்த அம்மா பேசுறாங்க, எனக்கு கொஞ்சம் பேசுறாங்க. அப்போ அவங்க சந்தேகம் ஏற்படுது. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க ஒரு ஃபோன் பண்ணி ஜெயஸ்ரீ ஸ்ரீதரன் அப்படிங்கிறவங்க ஃபோன் பண்ணி அவங்க மகன் கார்த்திகேஸ் ஒரு கால்ஃப் கிளப்ல விளையாட போயிருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவர் உடனே வந்துடுறாரு. அவர் தான் சொல்றாரு, என்னுடைய சகோதரி கிருத்தி அப்படிங்கிறவங்களும் எங்க அம்மா பல்லவி, இவங்க 2 பேரும் சிசோபர்னியா என்கின்ற நோயால் நீண்ட நாட்கள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இவங்க தொடர்ந்து என்னுடைய அப்பா கிட்ட எதுக்காவது ஒரு காரணத்துக்காக வம்பிழுத்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. இந்த அம்மா சொல்றாங்க,
கடந்த ஒரு வாரமா வந்து அவர் துப்பாக்கியை வச்சு எங்களை பேக்கெட் பண்ணாரு. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்போ அதுல வந்து அவங்க சுட்டாங்கன்னு சொல்றாங்களா சார்? இப்போ அவங்க வந்து கத்தியால குத்திருக்காங்க. இப்போ அவங்க குத்துனதுக்கு வந்துட்டு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் வந்து அவங்க குத்திருக்காங்கன்றது சொல்லப்படுதா? மகன் கார்த்திகேசன் அவன் வந்து சொல்றான், என்னுடைய அம்மா பல்லவியும் தங்க அக்கா வந்து கிருத்தி 2 பேருமே வந்து கடந்த 12 வருடமா வந்து மனநோயில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவல் என்னன்னா, நார்த் கனடாவில் போய் வேலை பார்க்குறாரு. அந்த வேலை பார்க்கிற பொழுது அவர் வந்து அங்கே சம்பாதிச்ச வெளிநாட்டு டெபுடேஷன்ல போய் கிடைத்த பணத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல நிலம் வாங்குறாரு. அந்த நிலம் வாங்குகிற பொழுது தன்னுடைய மகன் பேர்ல கொஞ்சம், மகள் பேர்ல கொஞ்சம், மனைவி பேர்ல கொஞ்சம், தன்னுடைய சகோதரி பேர்ல கொஞ்சம் நிலம் வாங்குறாரு. சகோதரி பேர்ல நிலம் வாங்கிக்கிறது இந்த அம்மாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யாரால பொறுத்துக்க முடியல? தன்னுடைய மனைவி பல்லவியார். அந்த நிலத்தையும் கேட்டு வாங்குங்க, அந்த நிலம் நமக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க. தன்னுடைய கணவன் தன் மீது பாசமா இல்லாம தன்னுடைய சகோதரியின் மேல பாசமா இருக்கிறாரு. அவங்க சொல்றபடி தான் கேட்பாரு, நம்ம சொல்றபடி அவர் கேட்கறதில்ல அப்படின்னு வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதனால வந்து சிசோப்ரனியா அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வந்து அவருடைய மகன் சொல்றார். இது வந்து பல்வேறு கேள்விகளை இது எழுப்புது அப்படின்னு கர்நாடகா போலீஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு மனநோயாளியாக இருக்கிறவர்களை அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு கொலை நடந்து விட்டார். இதை வந்து கண்டிப்பாக வந்து தீவிரமாக விசாரிக்கணும். அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது, பெண்களாக இருக்கிறாங்க. டைரக்டர் ஜெனரல் போய் அவங்க வந்து ஒரு காப்பகத்தில் வச்சு மறுபடியும் கஸ்டடியில் எடுத்து ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. இதில் என்னென்ன தகவல்கள் தெரிய வருது அப்படின்னா, இந்த நவீன காலகட்டத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற கணவன் மனைவிகள் பெரிய ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அல்லது மற்றும் வந்து ஓஎன்ஜிசி, இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரின் அஃபேர்ஸு, இதில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய பணியிலே வந்து அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தார் மீது சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினாலோ அல்லது செலுத்தவில்லை என்று அவர்கள் கருதுகின்ற காரணத்தினாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உறவில் இல்லை என்கின்ற காரணத்தினாலோ பல்வேறு நபர்கள் வந்து மன அழுத்த நோய்க்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. நமக்கு இந்த சீன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து எவ்வளவு வசதியானவராக எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு சுமூகமான தொடர்பில் இல்லை என்றால் அது ஒரு விபரீத முடிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான வழக்காக இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வந்து ஒன்று வந்து ஹோமுக்கு போயிடுறாங்க. ஹோமுக்கு போயிட்டு ஒய்ஃபை சேர்த்து விடுறது, பையனை சேர்த்து விடுறது அல்லது மனைவியை சேர்த்து விடுறது, இவங்க வந்து வெளியில் போகிறது அப்படிலாம் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து வாழும் கலை அமைப்புன்னு ஒரு சில பேர், யோகாசனா இருக்குது, அல்லது மனவள கலை மன்றங்கள் நிறைய இருக்குது, அல்லது சுற்றுலா இடங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போய் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஜெனரலாக போலீஸாக இருக்கிறாரு. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் சொத்துலாம் இருக்குது. இருந்தாலும் மனைவியையும் பராமரிக்க முடியல. மகளுக்கு திருமணம் 30 வயதில் மகளுக்கு திருமணம் ஆகலை, மகனுக்கு திருமணம் ஆகலை, மனைவிக்கு மனநிலை சரியில்லை. இவர் வந்து பல்வேறு சொத்துக்களை வாங்கி வீடுகளை வாங்கி இவ்வளவு பதவிகளை அனுபவித்து இவ்வளவு பதவிகளில் பணி செய்து தன் குடும்பத்தை பராமரிக்க முடியாத அல்லது குடும்பத்தாரையிலே வந்து கொலை அது பார்த்தீங்கன்னா இவங்க கொலை செய்யறதுக்கு என்ன பாருன்னா, கொலை செய்வதற்கு எப்படி பண்ணிருக்காங்க, நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து அவருக்கு கொலை செய்திருக்க முடியாது அப்படின்னா, இல்லை அவர் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தார். அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், சமையல் கேட்டில் போய் அவருக்கு உணவு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வந்து மிளகாப்பொடி கொண்டு வந்து அவர் முகத்தில் அடிச்சிட்டோம். அவர் கண்களை தொடச்சிட்டு இருந்தே கையை பிடிச்சி பின்னாடி கட்டிட்டு கத்தியால் குத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குத்தும்போது தன்னுடைய மகனும் சேர்ந்து தான் குத்திருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து தன் அப்பாவை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து சமூகத்திற்கு ஒரு புதிய செய்தியா இருக்கு. இந்த செய்தியின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு கேட்டா, நான் வந்து நடைமுறையில் வந்து பல்வேறு அதிகாரிகளுடைய வீட்டில் நான் போய் பார்க்கிறேன். அவர்கள் வந்து ஒரு நிம்மதியான மனநிலையில் அவங்க இல்லை. அவங்க குடும்பத்தாரோடு அவர்கள் சுமூகமான உறவில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்படி அவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பார்த்த பதவி வேற என்னங்க, அது வந்து நான் பார்த்த பணி, அந்த பணி வந்து நிறைவு செய்து விட்டேன். இப்போ எனது பணி வந்து குடும்பத்தாரோடும் சுற்றம் என்னங்க நட்பு அத்தனை பேரோடு கலந்து பழகுவதும் என்னங்க
பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறத இந்த நம்ம வந்து கடைசி நாட்கள் வரைக்கும் வந்து அந்தந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நிம்மதியான முரண்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த குடும்ப அமைப்பை கொண்டு தன்னுடைய மகனை செட்டில் பண்ண முடியல, மனைவியை செட்டில் பண்ண முடியல, மகளை செட்டில் பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து பல்வேறு பதவிகள் இருந்து என்ன வாட்ஸ் யூஸ் அப்படி ஒரு கேள்வியை இது ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த மரணமானது நமக்கு ஒரு பெரிய படிப்பனையும். இப்போ வந்து இவர் பல்வேறு இடங்கள்ல வீடுகளும் சொத்துக்களையும் வாங்கி குடிச்சிருந்த போதிலும் மகளும் மனைவியும் வந்து சிறைக்கு போயிட்டாங்க. இவர் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த மகன் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிட்டாரு. இப்ப தன் தந்தைக்கு சாதகமா அவர் வந்து இருக்க வேண்டுமா அல்லது தாய்க்கு சாதகமா இருக்க வேண்டுமா? இவர் கம்ப்ளைண்டா இருந்து தாயை சிறையில் அடைக்க வேண்டுமா, தந்தைக்கு நீதி தேட வேண்டுமா அப்படிங்கிறது அந்த மகனுடைய நிலையை நினைத்து பார்க்கிற பொழுது ரொம்ப மனவேதனையா இருக்குது. கார்த்திகேயனுடைய நிலைமையை நினைத்து பார்க்கிற போது இன்னும் ஒரு குடும்பம், அதாவது மனித பிறவியில வந்து குடும்பம் வாழ்வியல் அப்படிங்கிற போது பணி நிறைவு அப்படின்னா அன்றைய தேதியோடு நம்ம பார்த்த பணியுடைய அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த அசைன்மெண்ட் குடும்பத்தில் இருக்கிற மனைவியோடு அன்பாக பேசுதல். அன்பா பேச முடியலையா, அன்பா இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தல். இல்லைங்க, உற்றார் உடன் பிறந்தார்களோடு பழகுதல், உள்ளூர் திருவிழாக்களுக்கு செல்தல், அல்லது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல், அல்லது மன அமைதிக்கான பிராக்டிஸ் மனவளக்கலை மன்றங்களோடு தொடர்பு கொண்டு மூச்சு பயிற்சி மற்றும் வந்து தியான பயிற்சி போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு வாழ்கின்ற காலத்தை வந்து நிம்மதியாகவும் மனநிறைவோடும் வாழ்வது எப்படி என்கின்ற வாழும் முறைகளை, வாழும் கலைகளை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வந்து பயணம் செய்வீர்களானால் இது போன்ற விபரீதங்கள் ஏற்படாத ஒரு பயணத்தை, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். எனவே இதன் மூலமாக மனவளக்கலை மன்றங்களோடு தொடர்பு கொண்டு மனநிலையை, உங்களுடைய மனநிலை மட்டுமில்லை, உங்களது வீட்டார் மனநிலையோடு ஊரோடு ஒத்துவாழ்வு சொல்லுவாங்க. நம்ம வீட்டோடாவது ஒத்து வாழ்வதற்கு என்னென்ன சூழ்நிலையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தயவு செய்து சமூகத்தில் சிந்திக்கணும். ஓய்வு பெற்ற அத்தனை அதிகாரிகளுமே வந்து குடும்பத்தாரோடு நல்லுறவை மேம்படுத்த வேண்டும். இல்லைங்க, சமூகத்தில் நல்லுறவை மேம்படுத்த வேண்டும். உங்களுக்கு வந்து அந்த பணி ஓய்வு நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் சமூகத்தில் நீங்கள் வந்து எந்தெந்த சூழ்நிலாம் விடுமுறை கிடைக்காமல் நீங்கள் வந்து எந்தெந்த திருவிழாவுக்கெல்லாம் போக முடியவில்லையோ, யாருடைய குடும்பத்தில் நடந்த நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் போக முடியலையோ, அத்தனை குடும்பத்தையும் சென்று பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி காம்பன்சேட் பண்ணி, அந்த இடத்துல நான் பணியில் இருந்தனால வர முடியல, போன வருஷம்லாம் நான் டியூட்டியில் இருந்ததுனால எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வர முடியல, என்னங்க உங்கள் வீட்டு திருமணத்துக்கு வர முடியல அப்படிங்கிற நண்பர்கள் சுற்றத்தார்கள் அனைவருக்கும் வந்து அனைவரோடும் நல்ல தொடர்பில் இருந்து எதிர்காலத்தை வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு பழகி கொள்வதற்கு எத்தனையோ வந்து மன்றங்கள் தற்போது இருக்கிறது. எனவே அந்த மன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மன்றங்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பயணம் செய்து எதிர்கால வாழ்வை நிம்மதியான பெருமைச்சோடு நிறைவு செய்யுங்கள் என்று இதன் மூலமாக தெரிந்து கொள்கின்றேன்.